ராமாயணத்தில் ராமர், சீதை காதல், லக்ஷ்மணன், பரதன் பாசம், கைகேயி சூழ்ச்சி, இது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். யாருக்கும் ஊர்மிளாவின் தியாகம் தெரியாது. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஊர்மிளா என்பது ராமாயண கதையின் ஒரு முக்கியமானவள். அவள் மகாராஜா ஜனகனின் மகள் மற்றும் சீதையின் தங்கை. இவள் லட்சுமணனின் மனைவி. ஊர்மிளா மிகவும் அமைதியான, உணர்வு பூர்வமான, தன்னலமற்ற ஒரு பெண். அவளது தியாகம் பெரும்பாலான ராமாயண நூல்களில் கூட அதிகமாக பேசப்படவில்லை. இருப்பினும் அவள் ஒரு உண்மையான வீரமிக்க பெண்ணாக கருதப்படுகிறாள். ராமர், சீதைக்கு இணையாக லக்ஷ்மணன், ஊர்மிளா காதல் இருந்தது. அது யாருக்கும் தெரியாது. கைகேயின் சூழ்ச்சியால் ராமர் வனவாசம் செல்ல நேரிட்டது. ராமர் வனவாசம் செல்லும்போது லட்சுமணனும் அவருடன் செல்வதற்காக தயாரானார். இதனை ஊர்மிளாவிடம் சொல்கிறார். அதனை கேட்ட ஊர்மிளா ராமருக்கு, சீதை அக்கா சேவை செய்கிறார்கள், என் சேவையை நான் எவ்வாறு செய்வேன்? உங்கள் நிலைமை புரிகிறது. நீங்கள் 14 ஆண்டுகள் உறக்கத்தை இழந்து சேவை செய்வீர்கள் தங்களுக்காக. நான் உங்கள் உறக்கத்தை எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் வரும் வரை நான் தூக்கத்திலேயே இருப்பேன் என்று பெரிய தியாகத்தை செய்ய முடிவெடுக்கிறாள். ஊர்மிளா தனது கணவனை 14 ஆண்டுகள் தனியாக அனுப்பிய போதும் எதையும் கேட்கவில்லை. அவளது வலியும் கண்ணீரும் உள்ளுக்குள்ளேயே சுடர்ந்தது. ராமர், சீதை, லக்ஷ்மணன் அயோத்தியை விட்டுச் செல்கிறார்கள். லட்சுமணன் தூங்காமல் இருக்க அவரது தூக்கத்தை ஊர்மிளா தானாகவே ஏற்றுக்கொண்டாள். இது ஒரு தெய்வீக தியாகம். காதலல்லான கணவரை நீண்ட காலம் பிரிய வேண்டிய நிலை ஒரு பெண்ணுக்கு மிகுந்த சோதனை. ஆனால் ஊர்மிளா அதை மிகுந்த தைரியத்தோடு ஏற்றுக்கொண்டாள். ராமன், சீதை, லட்சுமணன் பேசப்படும் போது ஊர்மிளா மறைக்கப்படுகிறாள். ஆனால் அவளின்றி லட்சுமணனின் சேவையும் ராமனின் பாதுகாப்பும் சாத்தியமல்ல. ராமர் சீதையுடன் 14 ஆண்டு வனவாசம் முடிந்து அயோத்திக்கு திரும்பினார். அவருடன் லக்ஷ்மணனும் வந்தார். லக்ஷ்மணன் திரும்பி வந்தபோது ஊர்மிளா மெதுவாக கண்ணை திறந்தாள். அவள் கண்களில் ஒளியும் வலியும் கலந்திருந்தன. லட்சுமணன் நெருங்கி மெளனமாக கேட்டார், ஊர்மிளா, நீ எப்படி இருக்கிறாய்? அவள் சிரித்தாள். லக்ஷ்மணன் சொன்னார், நீயும் என்னை போல் போராடி இருக்கிறாய். நீ என் உயிர் என்றார். மீண்டும் புதிதாக சந்திப்பதைப் போல் காதல் கொண்டனர்.